ப்ரோ சேரோ லான்ச் ஆயிடுச்சு கூட செல்டாஸ் ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டுல எது சூஸ் பண்றதுனே ஒரே குழப்பமா இருக்கு. புரியுது? சரி, முதல்ல ஓ நீட்ஸ் என்னன்னு லிஸ்ட் பண்ணு, அதை வச்சு ரெண்டு ஒன்று சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ரெண்டுமே ஈக்குவலி பவர்ஃபுல் காஸ்டா. ரெண்டு கார்ஸோட டர்போ பெட்ரோல் அவுட்புட் பார்த்தோன்னா 160 ஹார்ஸ் பவர் தான். ரெண்டுமே சேம் ஃபிகர்ஸ் தான். ரியல் எஃப்லான் எப்படி இருக்கும்? டேய், ரெண்டு கார்ஸோட 0 to 100 ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா அரௌண்ட் 9.56லேருந்து 10.05 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் அதுலையும். அண்ட் ரெண்டுமே லீனியர் பட் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செல்டாஸ் டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா அரௌண்ட் 200 to 202 km/h போகும். வேற சேரா அஃபிஷியலாக 222, அதாவது 222 km/h போகும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வேகமாக நம்ம ஊர் ரோட்ல போனால் அப்படியே போக வேண்டியதுதான். டேய், நீ தானே பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு கேட்ட? தெரியாமல் கேட்டேன். இல்லை, எனக்கு மைலேஜ் தான் முக்கியம். மைலேஜ் சொல்லுங்க. ஃபியூல் எக்கானமி பார்த்தோன்னா ரெண்டு வண்டிலையும் 8 to 16 km/L நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது சரி, டர்போ பெட்ரோல்னாலே மைலேஜ்லாம் எதிர்பார்க்க கூடாது தான். ரைட் ப்ரோ, எல்லாத்துலேயும் சேம்னு சொல்றீங்க. ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா கியா தான் எனக்கு ஃபீச்சர் லோடராக இருப்பான். அதான் இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க? டேய், இந்த டைம் டாடா பெருசா இறங்கி வேலை பார்த்துருக்கான். Level 2 ADAS, panoramic sunroof, ventilated front seats, JBL 12 speaker surround system with Dolby Atmos, 6-way power driver seat with memory, 360-degree camera. இவ்வளோ ஏன்? செல்டாஸ்ல முன்னாடி டூவல் ஸ்கிரீன் லேஅவுட் தான் இருக்கும். ஆனா சேரால ட்ரிபிள் ஸ்கிரீன் லேஅவுட் கொடுத்துருக்கான். அண்ட் ஈவன் டெரைன் மோட்ஸும் இருக்கு. என்ன ப்ரோ நீங்க உங்ககிட்ட கேட்டா கொஞ்சம் கிளியர் ஆகும்னு பார்த்தா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ எதை ப்ரோ வாங்க? டேய், டாடா இந்த டைம் சேராவை இன்ட்ரடியூஸ் பண்ணி செக்மெண்ட்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்டாஸ் அண்ட் சேராவோட ரைட் குவாலிட்டியும் ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா டாடா ரெண்டு விஷயத்துல மட்டும் அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஒன்னு குவாலிட்டி கண்ட்ரோல், இன்னொன்னு சர்வீஸ். சியராலேயே எக்ஸ்டீரியர்ல அன்ஈவன் கேப்ஸ் இருந்தது. அண்ட் இன்டீரியர்ல டிரைவர் சைடு அந்த ஆர்ம் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ரைட் சைட்ல, அது கொஞ்சம் ஃபிலிம்ஸியா இருந்தது. இதெல்லாம் சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான். பட் டாடா ப்ரொடக்ஷன்லயே ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா கியா அளவு அந்த சாலிட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் டாடா சர்வீஸ் சொல்லவா வேணும்? சரி, ஃபைனலா என்ன சொல்றீங்க? நீ சேஃப் கேம் ஆட போறேன்னா செல்டாஸ் வாங்கிக்கோ. இல்ல சேராவும் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு 8 to 12 months வெயிட் பண்ணிட்டு யூசர் ஃபீட்பேக்லாம் பார்த்த பின்ன சரி ரிலையபிள் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா நீ அதை வாங்கிக்கோ. ரைட் ப்ரோ. For more automobile reviews, subscribe to Best Buy Assistant Tamil. Thank you.